12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை. காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளில் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த நாளிலே உண்டாவதாக. நாம் அந்த வீட்டிலே இன்றைக்கு சாயங்கால நேரத்தில் நாம் வந்து பாடி ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நோக்கம் என்னவென்று சொன்ன, சிலுவையின் நாயகரான இயேசு சந்தித்த இடங்களிலே காணப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதங்களிலே ஒன்று வேதம் சொல்லுகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தபோது அவருடைய மிகப்பெரிய நோக்கம் இருளில் இருந்த ஜனங்களுக்கு வெளிச்சம், பிசாசின் பிடியில் அக்கப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை, அதை போல பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, எல்லா விதமான வைராக்கியங்களிலிருந்து விடுதலை. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருளின் அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக வந்தார். இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே செபுலோன் நப்தலி என்று சொல்லக்கூடிய 2 பேரை நாம் பார்க்கிறோம். இந்த செபுலோன் யார், நப்தலி யார்? நப்தலி நம்முடைய வேதத்திலே சொல்லப்பட்ட ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. அது அவள் இந்த பில்காள் என்று சொல்லக்கூடிய ராகேலுடைய 2வது மகன். லேயாள் பெற்ற நப்தலி என்று சொல்லக்கூடியவனுடைய 6வது மகன். அவள் பிறக்கும் போது அவைகளுக்கு சொல்லுகிறாள், ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும் போது, இப்பொழுது என்னுடைய புருஷன் என்மேல் சந்தோஷமாக இருப்பார், நம்பிக்கையாக இருப்பார், அன்பாக இருப்பார் என்று சொல்லி நப்தலி என்று பெயரை கொடுக்கிறார். 6 புத்திரரை பெற்றபடியினாலே நான் இப்பொழுது நேசிக்கப்படத்தக்கவள் என்று சொல்லி அந்த அறிக்கையை அவள் கொடுக்கிறதை பார்க்க முடியும். இந்த செப்லோனுக்கும் நப்தலிக்கும் யாக்கோபு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறான். என்ன ஆசீர்வாதம்? நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான், அவன் இன்பமான வசனங்களை வசனிப்பான். செபுலோனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் கரைதுறைகளிலே கடற்கரை அருகிலே குடியிருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார் யாக்கோபை கொண்டு. இந்த கரைதுறை குடிகள் அந்த நாட்களிலே மிகவும் நெருக்கப்பட்டவர்களாய் வேதனைகளுக்குள்ளே கிடந்தார்கள். வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, செபுலோன் நப்தலி என்று சொல்லக்கூடிய கடற்கரை அருகில் உள்ள ஜனங்கள் மரண இருளின் திசையில் இருந்தார்கள். அவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக இயேசு வந்தார். இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வீடுகளுக்குள்ளே வரும்படியாக ஆவல் உள்ளவராய் இங்கே வந்திருக்கிறார். நாங்கள் இந்த இடத்துல கால் வைக்கும் போது ஆண்டவருடைய பிரசனம் இந்த இடத்துல வந்திருக்கிற அந்த உணர்வு நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும். இந்த குடும்பத்தில் ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக வந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்விலும் இருளாய் கிடக்கிற காரியங்களிலே ஆண்டவர் வெளிச்சத்தை தரும்படியாக இந்த நாளிலே சுத்தமுள்ளவராக இருக்கிற தவக்காலங்களிலே ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிற நாம், ஆண்டவர் நம்முடைய வீடுகளுக்குள்ளே வர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையாக இருக்கணும். நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் திருச்சபையில் நாங்கள் வைக்கிறோம், வருவதற்கு ஆட்கள் இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய திருச்சபையின் அங்கத்தினுடைய வீடுகளுக்குள்ளே நாம் போகும்போது அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பித்தான் இன்றைக்கு இந்த பகுதி உங்கள் மத்தியிலே வைக்கும்படியாக விரும்புகிறார். மரணங்களின் திசையிலிருக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக வந்த ஆண்டவர் உங்கள் வீடுகளுக்குள்ளும் இந்த நாட்களை தவக்காலங்களிலே தங்கியிருந்து உங்களுடைய வாழ்விலே காணப்படுகிற இருளான காரியங்களை கர்த்தர் நீக்கி உங்களுக்கு வெளிச்சத்திலே நடக்கும்படியான வாய்ப்பை உருவாக்கி தருவாராக. இருளில் இருக்கிறது என்று சொன்னா என்ன? அந்த மனிதன் அந்த இருளுக்குள் இருந்து ஒரு காரியத்தை செய்ய முடியாது. வழிகள் அடைக்கப்பட்டவன், கண்களிலே வெளிச்சம் இல்லாதவன், இவனுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், இயேசுவே இந்த உலகத்திலே வந்து கால் வைத்தார். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்விலும் தந்து நடத்துவாராக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் வாசித்த பாகத்திலே
வசனம் சொல்லுகிறது, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்திலுள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இங்கே கொரிந்தியருக்கு பவுலப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தை எழுதும் போது, ஆண்டவருடைய மகிமையின் ஒளி எங்களுக்குள்ளே பிரகாசிக்கிறபடியினாலே நாங்கள் அதற்கு பின்பாக வாசிக்கிறோம், நாங்கள் நெருக்கப்பட்டும் சோர்ந்து போகிறதில்லை, ஒடுக்கப்பட்டும் மனமுறிவை அடைகிறதில்லை என்று இங்கே சொல்லுகிறார். ஆண்டவருடைய வெளிச்சமானது, அவருடைய முகத்தில் இருந்த வெளிச்சம் மனிதர்களுக்கு விடுதலை கொடுப்பது மாத்திரமல்ல, மரணங்களின் திசைகளுக்கு வெளிச்சத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நெருக்கத்திலே துன்பங்களுக்குள்ளே இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறதாக ஆண்டவருடைய வெளிச்சம் வெளிப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய இதயத்தில் இருந்த மகிமையான வெளிச்சம், அதிலே கொடுக்கப்பட்ட வல்லமையானது ஜனங்களுக்கு எல்லா விதத்திலும் ஆறுதல் செய்கிறதாக இருந்ததாக இங்கே பவுலப்போஸ்தலன் கொரிந்திய சபைக்கு எழுதுகிறார். இந்த இடத்திலே கால் வைத்திருக்கிற நாங்கள் தவக்காலங்களிலே இந்த குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கும்படியாக வந்தார், இருளின் அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக வந்தார். எதற்காக ஆண்டவர் வந்தார்? அவருடைய வெளிச்சம் எதற்காக கொடுக்கப்பட்டது? எல்லா துன்பத்திலும் இருக்கிற ஜனங்களுக்கு அவர்கள் சோர்ந்து போகாதபடி மனமடிவா அடையாதபடிக்கு அவருடைய ஆவியிலே விடுதலை கொடுக்கும்படியாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். வெளிச்சமில்லாத இடத்திலே ஜனங்கள் தடவிக்கொண்டு திரிவார்கள். 10 ஒரு கன்னிகை தன்னுடைய கையில் இருந்த 10 வெள்ளிக்காசுகளை அவள் தொலைத்து விட்டு தேடுகிறதாக வேதம் சொல்லுகிறது. அவள் என்ன செய்தாள்? ஒரு விளக்கை கொளுத்தி அதை தேடினாள். அப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இழந்து போனவைகளை தேடி வந்த ஆண்டவர் வெளிச்சம் வந்த பின்பாகத்தான் அதிலிருந்து மறைந்து இருக்கிறவைகளை தேடி எடுக்க முடியும் என்று சொன்னார். நம்முடைய இருதயங்களுக்குள்ளே காணப்படுகிற வியாகுலங்கள், நம்முடைய கண்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற வழிகள் அனைத்தையும் திறக்கும்படியாகத்தான் இயேசு வெளிச்சமாக இந்த உலகத்திலே வந்தார். நானே உலகுக்கு வெளிச்சமாயிருக்கிறேன் சொன்ன ஆண்டவருடைய வல்லமை மகிமை இந்த வீட்டை ஆளுகை செய்யும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இருளுக்குள்ளே கிடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். செபுலோன் நப்தலி தேசங்களிலே காணப்பட்ட இருளின் அதிகாரத்தில் கிடந்த ஜனங்கள் விடுதலையானார்கள். அதை போல பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார் கொரிந்திய சபைக்கு, மிகுந்த இருளுக்குள்ளே கிடக்கிறோம், நாங்கள் துன்பப்பட்டு நெருக்கப்பட்டு கிடக்கிறோம், எங்களுக்கு வெளிச்சம் இல்லை, எங்களுடைய வழிகளிலே ஒரு பாதை சரியாக தெரியவில்லை என்று சொல்லும் போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்பக்கத்திலும் நாம் நெருக்கப்பட்டாலும் ஒடுக்கப்பட்டாலும் சோர்ந்து போவதில்லை. ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வெளிச்சம் நமக்காக வீசிக்கொண்டிருக்கிறது. அவருடைய முகத்தில் உள்ள பிரகாசம் நம்முடைய வீடுகளை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய குடும்பங்களை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வரும்போது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே சொல்லப்படுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்ததற்குரிய நோக்கம் இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வெளிச்சத்தை இந்த உலகத்திலே கொடுத்துவிட்டு சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவளுக்கு உண்டாக பிரகாசிக்க கடவது என்று சொன்னார். ஆண்டவருடைய வெளிச்சம் வேற, மனுஷனுடைய வெளிச்சம் வேற. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவது. காரணம் என்ன? நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான ரட்சிப்பு அது பிறருக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே தான் விளக்கை கொளுத்தி மறைக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய கிரியைகளாகிய வெளிச்சம், நம்முடைய நன்மையாகிய வெளிச்சம், நற்கிரியைகளாகிய வெளிச்சம் தேசத்துக்கு வீச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த தவக்காலங்களிலே ஆண்டவருடைய சிலுவை தியானிக்கிற நாம் இருளின் அதிகாரத்தில் ஜனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வரும்படியாக இந்த உலகத்திலே வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்த கட்டளை ஆகிய உங்கள் வெளிச்சம் அவளுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது என்று சொன்னார். நம்முடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். சிலுவை தியானிக்கிற நாம்
நம்முடைய வெளிச்சம் இருளாகாதபடி பாதுகாத்து இந்த தேசத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிற நாட்களை சொன்னார், நான் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன். அவருடைய சீடர்களாகிய நாமும் அவரை பின்பற்றியவர்களாகிய நாமும் அவருடைய வெளிச்சத்தை சுமந்து கொண்டு நம்முடைய இருளை நீக்கிவிட்டு ஆண்டவருக்கு முன்பாக வெளிச்சம் கொடுக்கும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உன்னதமான பணியை நம்முடைய கையிலே தந்திருக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நம்முடைய வெளிச்சம் வீசுகிறதா என்பதை பார்க்க வேண்டும். நம்முடைய நற்கிரியைகளாகிய வெளிச்சம், நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தின் வெளிச்சம், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற நற்கிரியைகளின் வெளிச்சம், இவைகள் வீசும்படியாக ஆண்டவர் எதிர்பார்த்துத்தான் இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் செய்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை என்ன? உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். உங்கள் இருள் நீங்கி நீங்கள் வெளிச்சத்தை நீங்கள் பிரகாசித்து பிறருக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே இந்த தவக்காலங்களிலே ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து தேசத்துக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துவாராக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். 23ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 14ஆம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, மரண இருளின் திசையில் இருக்கிற செபுலோன் நப்தலி தேசத்து ஜனங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக இயேசு வந்தார். அவர் இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காக ஜீவனை கொடுத்து பரலோகத்துக்கு போனார். இனி வரப்போகிறார். அந்த வருகையின் நாள் தான், வருகையின் சுவிசேஷம் தான் வெளிப்படுத்தின சுவிசேஷமாக எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே திவ்ய வாசகனாய் யோவான் அவன் கனவு காணுகிறான். தரிசனம் காணும் போது பத்மதீவிலே நாடு கடத்தப்பட்டிருக்கும் போது ஆண்டவருடைய தரிசனங்களை காணுகிறான். அப்பொழுது அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, ஒரு மகா பெரிய ராஜ்யம் நமக்காக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மகிமையான ராஜ்யம் தம்முடைய பிள்ளைகளுக்காக உருவாக்கப்படுகிறது. அதிலே தரையானது பொன்னினாலே, சுத்த பொன்னினாலே உருவாக்கப்படுகிறது. அதிலே 12 விதமான வாசல்கள் காணப்படுகிறது. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்துக்களினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. வாசல் மதிலின் அஸ்திபாரங்கள் அனைத்தும் 12 விதமான கற்களினாலே அலங்கரிக்கப்பட்டதாக, விலையேறப்பெற்ற கற்களினாலே அலங்கரிக்கப்பட்டது. இவ்வளவு விசேஷமான தேசத்தை சுதந்திரிக்க போகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் மாத்திரம்தான் அந்த தேசத்துக்குள்ளே குடியிருப்பார்கள் என்று சொல்லுகிறார். உலகத்திலே வாழுகிற நாம் இந்த தவக்காலங்களை, ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிற நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை தெரியுமா? இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய பாடுகள், எல்லா விதமான காரியங்களும் நம்மை ஒன்றும் இந்த உலகத்து அந்த மண்ணோடு முடித்து போடுவதில்லை. பரலோக ராஜ்யம் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டு. எனவே ரொம்ப கவனமா இருக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அதன் வெளிச்சத்தில் நடப்பார். ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு வெளிச்சமாக இருப்பார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார் இந்த உலகத்திலே நமக்காக. ஆனால் நம்முடைய முடிவு காலங்களில் ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறார். நாம் பரலோகத்துக்கு போகும்போது அந்த வெளிச்சம் நமக்கு வீசும். உலகத்தில் எந்த வெளிச்சத்தை காட்டிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிச்சம் நமக்கு தேவை. உலகத்தில் வாழுகிற நாட்களிலும் நம்முடைய பாவங்களை விடுதலையாக்குகிறார், இருளின் அதிகாரங்களை விடுதலையாக்குகிறார். நாம் கண்களை மூடும் போது நம்முடைய ஆண்டவர் தம்முடைய வெளிச்சத்தை நமக்காக வைத்திருக்கிறார். பரலோக ராஜ்யம் ஒன்று உலகத்தில் உருவாக்கப்பட்டு ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த நாளுக்கு நம் ஆயத்தமாய் வாழ்வதற்கு மாத்திரமல்ல, மிகுந்த நம்பிக்கையோடு நம்ம ஆண்டவர் நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். நம்ம இந்த உலகத்திலே வைத்திருக்கிற மற்ற மனிதர்களைப் போல இல்லை. மிக தெளிவாக புரிந்து கொள்ளணும். நேற்றை நீங்க வந்திருந்தீங்கன்னா தெரியும், ஆண்டவருடைய வார்த்தை திருச்சபையில கொடுக்கப்பட்ட செய்தி என்ன? சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிகூறு, உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். எதற்காக தெரியுமா? தம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, அவளை மீட்டெடுக்கும்படியாக வருகிறார் என்று சொல்லி வசனம் சொல்லு. சீயோன் குமாரத்திக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படியாக இந்த உலகத்திலே நம்ம
ஆயத்தப்படுத்தணும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? ஆண்டவருடைய வெளிச்சத்தை பரலோகத்தில் நம்ம அனுபவிக்க முடியும். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்முடைய ஆண்டவர் நமக்காக உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிற ராஜ்யத்தில் ஆண்டவர் நமக்கு வெளிக்கொடுக்கிறவராக இருக்கிறார். அதை நம்பி இந்த உலகத்தில் நம்முடைய காரியங்களை செய்யணும். எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு பரியாசங்கள், இவை அனைத்தும் இந்த தற்காலிகமான உலகத்திலே மாறிப்போம். நம்ம ஒரு காலத்தில் நினைப்போம், ஓ நான் இப்படி இருந்தால் நன்றா இருந்திருப்பேனே என்று நினைத்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மை சரியாக, நேர்த்தியாக, அழகாக நடத்தி கொண்டு வர்றார். அது யாருக்கும் தெரியாது. அமைதியாக உட்கார்ந்து நீங்க யோசித்து பார்த்தா தெரியும். உலகத்துல மற்ற மனிதர்கள் படுகிற பாடையும் நம்ம படுகிற பாடையும் நினைத்து பார்த்தா அவங்க படுறதை விட நம்ம 100ல் 1 கூட படல. நம்ம ஆண்டவர் அதுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. யாருக்கும் தெரியாது. உலகமெல்லாம் கதறிக்கொண்டு இருக்கிறது. காலத்தெழுமை என்ற ஒரு ஆள் சொல்லுகிறார், பெட்ரோல் தீர்ந்து போகும், இப்ப அது கிடைக்காது இது கிடைக்காது. நான் சொன்னேன், அது எப்படி கிடைக்காம போகும்? ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லுகிறார். யாருக்கு? தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் தர மாட்டார். நீங்க ஒண்ணுமே பயப்படக்கூடாது. காலத்தை கேன் எடுத்துட்டு ஓடுறாங்க. கேன் எடுத்துட்டு ஓடினா என்ன ஆகும்? வச்சா சில வீட்டில் கொண்டு போட்டு ஒரு சின்ன தீக்குச்செடி வீட்டை காணாது. ஜனங்கள் என்ன பண்ணுகிறாங்க? நாளைக்கு பெட்ரோல் கிடைக்காதுன்னு இன்னைக்கு பெட்ரோலை வாங்கி சேர்க்கிறாங்க. வீட்டில் போய் ஏதாவது தவறு நடந்தா என்ன ஆகும்? உயிரை பணையம் வைத்து பயத்துக்கு பின்னாக போனால் உயிரை பணையம் வைக்கிறாங்க. ஒன்றுமில்லை. ஆண்டவர் நம்மை நடத்துவார். நம்ம ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அந்த எண்ணம் மாத்திரம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு சமாதானம் மிக முக்கியம். அதுதான் எந்த சூழ்நிலைகளிலும் நம்மை பாதுகாக்கும். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் மாத்திரம் அந்த வெளிச்சத்தில் நடக்க முடியும். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் மாத்திரம்தான் ஆண்டவருடைய சமாதானத்தை அனுபவிக்க முடியும். எனவே தேவ பிள்ளைகளாய் நாம் பயப்படக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலைகளில் ஒன்றுக்கும் ஒப்பு கொடுக்காதுங்க. நம்முடைய ஆண்டவர் நம்மை சரியாக நடத்துவார். இதுவரையிலும் கொண்டு வந்த ஆண்டவர் எத்தனை பாடுகள், எத்தனை பேர் நம்மை விட்டு தாண்டி போனார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை சுகமாய், சமாதானமாய், பத்திரமாய் வைத்திருக்கிறார். எனவே சோர்ந்து போகாதுங்க. ரட்சிக்கப்படுகிறா நீங்கள் ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடக்கிற உணர்வோடு நம்முடைய காரியங்களை செய்வோம். ஒன்றுக்கும் பயப்படாதுங்க. எந்த உலகத்தில் எங்கே கொண்டு போட்டாலும் சரி, நம்ம ஆண்டவர் ஒன்றும் விட மாட்டார். எந்த இடத்துல தீவிரவாதங்கள் தலை தூக்கி இருந்தாலும் ஆண்டவருடைய வெளிச்சத்தில் நடக்கிற நம்மை ஒருவரும் ஒன்றும் சேதப்படுத்திவிடும். எனவே நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை வைக்க வேண்டும். ஆண்டவருடைய வெளிச்சத்திலே நாம் நடக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் மாத்திரம்தான் அவருடைய வெளிச்சத்தில் நடக்க முடியும். இது ரொம்ப கவனமாக இருக்கணும். ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்குள்ள எப்பவுமே கலக்கம், கண்ணீர், வேதனை. ஆண்டவர் கொடுக்கிற கொஞ்சத்தில் சந்தோஷமாக வாழ தெரியாத காரணம் என்னென்னா ஆண்டவர் இல்லை. எப்போ பார்த்தாலும் கலக்கம், எப்போ பார்த்தாலும் சஞ்சலம், எப்போ பார்த்தாலும் வறுமை. என்னத்தை சாப்பிட்றோம்? எவ்வளவு சாப்பிட தேவை இருக்கு? எவ்வளோ சம்பாதிக்கணும்? ஆண்டவர் தராமலா இருக்கிறார். அந்தந்த நேரங்களில் சரியாக சாப்பாடு தருகிற ஆண்டவர், அந்தந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எனவே பயப்படாதுங்க. கர்த்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தபோது நாம் பார்த்தோம், அவர் மரணர்களின் திசையில் இருக்கிற வெளிச்சம் கொடுக்கும்படியாக வந்தார். இங்கே அப்போஸ்தல நடபடிகளிலே சொல்லப்பட்டிருக்கிற மிக முக்கியமான காரியம், இந்த பேதுருவானவன் கட்டப்பட்டு சிறைச்சாலையிலே கிடக்கிறான். சிறைச்சாலை என்று சொல்லுவது என்ன? அங்கே வெளியில் உள்ள வெளிச்சம் தூரத்திலிருந்து அது தெரியும். சிறைச்சாலைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற அறையிலே வெளிச்சத்திற்குரிய எந்த வாய்ப்பையும் வைக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் சிறைச்சாலைக்குள்ளே வைக்கப்பட்டவர்கள் தற்கொலை பண்ணி விடுவார்கள் என்று சொல்லி கத்திகள் மற்ற மாதிரி தேவையில்லாத ஒரு பொருளும் அந்த ரூமுக்குள்ளே வைக்கப்படாது. ஈவன் வெளிச்சத்திற்குரிய காரியங்கள் கூட அவர்கள் வெளியில் இருந்த ஜன்னல் வழியாகவோ சாளரங்கள் வழியாகத்தான் அவர்கள் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியும். பகல் நேரங்களிலே வெளிச்சம் இருக்கும், இரவு நேரங்களிலே வெளிச்சம் அறையிலே இருக்காது, வெளியிடங்களிலே வெளிச்சம் காணப்படும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா 4 போர் சேவகர்களாக அந்த ஜனங்கள் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 4 போர் சேவகர்கள் நடுவிலே யாரு தூங்கி கொண்டிருக்கிறது? பேதுரு. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கையை கட்டி இருப்பாங்க. ஒரு போர் சேவனுடைய கையை இடது கையில இப்படி 2 கையில 2 போர் சேவகர்கள், 2 காலில் 2 போர் சேவகர்கள் அவங்களுடைய கையில தொடுத்து காலில் போட்டிருப்பாங்க. இப்படி 4 பேருடைய
சங்கிலிக்குள்ள யார் இருக்கா? பேதுரு கட்டப்பட்டு கிடக்கிறான். இப்பொழுது இங்கே ஒரு முக்கியமான காரியம் நடக்கிறது. திடீரென்று வெளிச்சம் வருகிறது. என்ன வெளிச்சம்? தேவதூதன் வருகிறான். எதற்காக வந்தான்? வசனம் சொல்லுகிற தேவதூதன் வந்தவுடனே அங்கே காணப்பட்ட சிறைச்சாலையின் சங்கிலிகள் தளர்ந்தது. அவனுடைய கையில் இருந்த கட்டுகள் எல்லாம் அறுக்கப்பட்டது. அவனை பத்திரமாக தேவதூதன் வெளியே கொண்டு வருகிறதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டோட வெளிச்சம் வரும்போது அங்கே விடுதலை உண்டு. அதைத்தான் இங்கே இந்த நாளிலே நான் உங்களுக்கு பத்தியிலே வைக்கும்படியாக விரும்புகிறேன். தேவதூதன் வரும்போது வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் வரும்போது கட்டப்பட்டு கிடக்கிற கட்டுகள் அறுக்கப்படும். எந்த சூழ்நிலையில கட்டப்பட்டு கிடக்கிறன்னு உங்களுக்கு தான் தெரியும். நம்முடைய கைகள் கட்டப்பட்டு கிடக்கிறது, நம்முடைய கால்கள் கட்டப்பட்டு கிடக்கிறது. சும்மா கட்டப்படவில்லை. அதற்கு பக்கத்தில் காலை அசைத்தால் உயிருள்ள மனிதன் ஒருவன் இருக்கிறான். நம்ம காலு அது அசையும் போது அவனும் எழும்புவான். கை அசையும் போது கையில் இருக்கிற கையினாலே கட்டப்பட்டிருக்கிற அந்த தூதன், அந்த போர்ச்சேவகன் அங்கே இருக்கிறான். எனவே கையும் அசைக்க முடியாது, கையும் நீட்ட முடியாது, காலையும் நீட்ட முடியாத நிலைமையில கட்டப்பட்டு கிடந்த பேதுரு தேவதூதன் வந்தபோது அங்கே ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. வெளிச்சம் வந்தவுடனே அவனுக்கு நம்பிக்கை பிறக்கிறது. இரவு நேரத்தில் யார் நமக்கு வெளிச்சம் கொடுப்பார்கள் என்று சொல்லி அவங்க அங்கலாய்க்கிற நேரத்தில் தேவதூதன் வந்தான். வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணி அவளை விடுதலையாக்கி வெளியே கொண்டு போனதாக வேதம் சொல்லி, இரவு நேரத்தில் வாழ்விலே எல்லா விதமான நெருக்கங்களின் மத்தியிலும் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நமக்கு உண்டாக வெளிச்சத்தை கொண்டு வருவார் என்று சொன்னார். நீங்கள் விடுதலையாக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவதூதர்களால் செய்யக்கூடிய வார்த்தை வசனம் என்ன? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. தேவதூதர்கள் ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலைகளாகவும் தூதர்களை காற்றுகளாகவும் செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், திருச்சபையில நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் தூதர்களை அனுப்புகிறார். தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாக வெளிச்சத்தை அங்கே அனுப்புவார். இது என்ன வெளிச்சம்? ஆண்டவருடைய வார்த்தையாகிய வெளிச்சம் ஜனங்களை விடுதலையாக்கும். வாரணங்களை விடுதலையாக்கினால் மெய்யாவை விடுதலை ஆவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. இந்த நாட்களிலே, இந்த தவக்காலங்களிலே வந்திருக்கிற நாம் எங்க கட்டப்பட்டு கிடக்கிறோம் என்று பாருங்க. நம்முடைய வாழ்விலே வெளிச்சம் இல்லை என்று சொன்னா, அந்த இருளின் அதிகாரங்கள் நீங்கி போக வேண்டும் என்று சொன்னா ஒரு தேவதூதன் வரணும். அது ஆண்டவருக்கு, ஆண்டவரே கட்டப்பட்டு கிடக்கிறேன், ஆண்டவரே என் கைகளினால நான் விடுதலையோடு ஒன்றும் செய்ய முடியவில்லை, என் கால்களினால விடுதலையோடு நடந்து போக முடியவில்லை, கட்டப்பட்டு கிடக்க என்று சொல்லுகிறேன். கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் வாழ்விலே வீசும்படியாக இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வெளிச்சம் உங்கள் வாழ்விலே வந்திருக்கிறது. கர்த்தருடைய விடுதலை உங்கள் வாழ்விலே வந்திருக்கிறது. நீங்கள் சோர்ந்து போவதற்கு ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். தம்முடைய பிள்ளைகள் கட்டப்பட்டு கிடக்கும் போது கர்த்தர் கைவிடுகிறவர் அல்ல, அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டுட்டார். ஆண்டவர் இல்லை, அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கைகளை கட்டப்பட்டு கிடக்கிறதையும் ஆண்டவர் பார்க்கிறார். நம்முடைய கால்கள் கட்டப்பட்டு கிடக்கிறதையும் காண்கிறார். அப்படியே சிறைச்சாலையில ஒரு பேதுருவை ஆண்டவர் விடுதலையாக்க முடியுமா? அவங்கள விடுதலையாக்க மாட்டாரா? ஆண்டவருடைய வெளிச்சம் வேணும். அதுதான் என்னுடைய செய்தி. ஆண்டவர் என்ன வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக வந்தார். நம்முடைய வாழ்விலும் கட்டப்பட்டு கிடக்கிற நம்முடைய வாழ்விலே ஒரு வெளிச்சத்தை தரும்படியாக ஆண்டவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். எனவே நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே நான் கட்டப்பட்டு கிடக்கிறேன், எனக்கு விடுதலை வேணும், உங்களுடைய வெளிச்சம் என்னுடைய வாழ்விலே வீசணும். ஆண்டவரே உங்களுடைய பிரகாரங்களிலே வந்து நான் ஆராதிக்க முடியாதபடி தடையாய் கிடக்கிறேனப்பா, எனக்கு வெளிச்சம் வேணும், உங்களுடைய வெளிச்சத்தை காண்பீங்க. ஆண்டவரே பாதைகளெல்லாம் அடைக்கப்பட்டு கிடக்கிறது, என் கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது, என் கால்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு வெளிச்சம் வந்தால் மாத்திரம்தான் என்னால் என்னுடைய அடுத்த பாதையை நான் தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் நமக்கு வேணும். ஆண்டவரே நாம் இந்த நாளில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே உங்களுடைய தூதனை அனுப்பி எங்களுக்கு வெளிச்சத்தை தரணும். ஆண்டவரே என் பாதைகளெல்லாம் இருளாய் கிடக்கிறது. ஆண்டவரே மரண இருள் என்று செயலுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும்படியாக வந்து எங்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் இந்த பிள்ளைகளுடைய கூடாரங்களுக்குள்ளே கர்த்தருடைய வெளிச்சத்தை வீசி விடுதலை தருவீராக, விடுதலை தருவீராக. உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே கட்டப்பட்டு கிடக்கிறது உமக்கு சுத்தம் அல்ல. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இந்த வீட்டை ஆளுகை செய்வதாக. உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்ய ஆண்டவரே. எல்லா கட்டுகளையும் மறுத்து போடுவீராக. எல்லா விதமான சத்துருடைய அழைத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் அல்லவா? உம்முடைய பிள்ளைகள் கட்டப்பட்டு கிடப்ப உமக்கு சுத்தம் அல்ல. ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை வீசி தம்முடைய பிள்ளைகளை வெளிச்சத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இருளின் அதிகாரங்கள் அற்று போகும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டும். கர்த்தாவே
சகோதரனுடைய கருத்தில் தருவோம், சாரமுடைய கருத்தில் தருகிறோம். ஆண்டவர் செய்கிற ஊழியங்களில் எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வைக்கப்படுவதாக. அவருடைய கைகளையும் கால்களையும் சத்துருவான் கட்டி போடாதபடி விடுதலையோடு உடைய ஊழியத்தை கர்த்தாவே செய்யும்படியாய் கிருபை தருவீராக. கொடுத்திருக்கிற பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தருவீராக. எல்லா கட்டுகளையும் மறுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே சமாதானங்களை காணும்படியாய் கிருபை தாரும். அநேகருக்கு ஆசீர்வாதம் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உன் சந்ததியின் மேல் நாவியும் உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன்னு சொன்னீங்களா ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை நிறைவாய் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்காய் ஓடுகிற கால்களையும் உமக்காக பேசுகிற வாய்களையும் உமக்காக கிரியை செய்கிற கைகளையும் ஒரு காலம் தளர்ந்து போக பண்ணாத எங்கள் ஆண்டவருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்னுடைய வார்த்தையின் பிரகாரம் நிறைவான ஆசீர்வாத பிள்ளைகளை வாழ் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருக்கரத்தில் தாழ்த்துவோம். குடிக்கிற தண்ணீர் புசிக்கிற ஆகாரங்களை ஆசீர்வாதமாக்கி கொடுங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நிறையும் உங்களுடைய சமாதானத்தின் நிறையும் உங்களுடைய சந்தோஷத்தின் நிறையும் உம்முடைய கர்த்தாவை கையின் பிரயாசங்களில் வருகிற விடுதலையும் ஆசீர்வாதம் நிறைவாய் பெற்றுக் கொள்ளும்படியாய் கிருபைதார். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல என்ன நோக்கத்துக்காக தம்முடைய பிள்ளைகளை வைத்து இந்த திருச்சபைக்கு தூணாய் வைத்திருக்கிறீரோ உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு குறைவில்லாத எல்லா வாழ்வு நிறைவை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்திலே பிள்ளைகளை தாழ்த்தி சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் சகல உபகாரங்களும் தேவன் தந்தையுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். வேணோ மண்ணோ கூட்டமாக பாடுவோம் சங்கீர்த்தனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏக தேவரிலுக்கே ஆரவாரமாய் என்றையும் ஸ்தோத்திரம் உண்டாகவே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியானவருடைய இணையில்லாத பிரசன்னமும் நம் அனைவரோடும் என்றும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென்.